தன்னுடைய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்த சர்வா ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ் மீட்டிங் நடக்கும் இடத்தை தேடிக் கொண்டிருந்தான். அது ஒரு விஐபி ஸ்வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்க அது எந்த ஸ்வீட் என்பதை தேடிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த ஒரு விஐபி ரூமிலிருந்து வெளியில் வந்த சித்ரா சர்வா மீது மோதினாள். அவனை பார்த்ததுமே சித்ரா அதிர்ச்சியானாள். சர்வா அவளை யாரென்று தெரியாதது போல் அவளை கண்டுகொள்ளாமல் கடந்து விட்டான். அவளுக்கும் சர்வாவை பிடிக்காதுதான். ஆனால் சர்வா தன்னை கண்டுகொள்ளாமல் சென்றதை பெரிய அவமானமாக நினைத்தவள், எவ்வளோ திமிர் இருந்தா என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவான், இவெல்லாம் என்னை இன்சல்ட் பண்ற அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேனா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அவளையும் சர்வாவையும் மாறி மாறி பார்த்த கண்ணன், என்னாச்சு உங்களுக்கு, அந்த பையனை தெரியுமா என்று கேட்டான். அதற்கு லேசாக சிரித்தவள், தெரியும், அவன் என் ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், 10 பைசாக்கு லாய்க்கு இல்லாதவன், என் ஃப்ரெண்டை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ வீட்டில் அவ கூடவே செட்டில் ஆயிட்டான். ஆனா இவ்வளோ பெரிய விஐபி ஏரியாவில் இவனுக்கு என்ன வேலை என்றவள் சொல்லிக்கொண்டே போக அதையெல்லாம் கேட்டபடி கண்ணன் சர்வாவை பார்த்தான். அவனுக்குமே சர்வாவை பார்க்க ஏதோ ஹோட்டல் பொருட்களை திருட வந்தவன் போலத்தான் தோன்றியது. சர்வா அந்த ஃப்ளோரில் இருந்த கார்னர் விஐபி ஸ்வீட் முன்னால் நின்று கொண்டிருந்தான். அந்த விஐபி ஸ்வீட் அந்த ஹோட்டலில் இருக்கும் மற்ற ஸ்வீட்டை விட மிகவும் உயர்தரமானது. அதில் பலதரப்பட்ட வசதிகள் இருக்கிறது என கண்ணன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஒருமுறை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று அதை புக் செய்ய முயன்றபோது ஹோட்டலில் அது முக்கியமான ஆட்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம், நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உங்களால் அதை புக் பண்ண முடியாது என்று கூறிவிட்டனர். அதற்கு பின்னால் இருந்த உண்மையான காரணம் அவனுக்கு அப்போது சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த ஹோட்டல் டைகருக்கு சொந்தமானது. அப்படியெனில் அந்த இடத்தை டைகர் மட்டும்தான் உபயோகம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவனே ஒரு மாதிரி யூகித்து வைத்திருந்தான். ஆனால் இப்போது சாதாரண ஆளான சர்வா அந்த விஐபி ஸ்வீட் முன்னால் நிற்பதையும் சித்ரா சொல்வதையும் கேட்டவனுக்கு, இல்ல, இவன் திருட வந்திருக்க மாட்டான், அதை விட பெருசா ஏதோ செய்ய வந்திருக்கான் என்று அவனாகவே நினைத்துக் கொண்டவன் நேராக சர்வாவிடம் சென்று, நீங்க என்ன பண்ற, இங்கிருந்து போ என்று கத்தினான். சர்வா அவனை யார் என்று தெரியாமல் மேலும் கீழும் பார்க்க, கிளம்ப போறியா இல்ல போலீஸை கூப்பிடவா என்று சர்வாவை மிரட்டினான் கண்ணன். அப்போதும் பதட்டப்படாத சர்வா அவனை நிதானமாக பார்த்து, நீ யாரு, இத சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்று கேட்டான். தன்னிடம் சர்வா திமிராக பேசியதை பொறுத்து கொள்ள முடியாத கண்ணன் சட்டை கைகளை உயர்த்தி கொண்டு சர்வா அருகில் சென்று அவன் சட்டை காலரை பிடித்தவன், என்ன சொன்ன, மறுபடியும் சொல்லு, யாருகிட்ட திமிரா பேசுற, நான் யார் தெரியுமா என்று கத்தினான். சித்ராவும் அருகில் வந்து நடப்பதை முகத்தில் சின்ன சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். இன்னும் சில நிமிடங்களில் சர்வா அடிவாங்கப் போகிறான் என நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, அவங்கிட்ட பேசுனீங்கன்னா ஓவரா பேசுமா, 2 அடி போடுங்க, அப்பதான் இவனுக்கெல்லாம் அறிவு வரும் என்று வேண்டுமென்றே கண்ணனை ஏற்றிவிட்டாள். அதற்கு நக்கலாக சிரித்த சர்வா, அடிக்க போறீங்களா, அதுவும் என்ன இந்த இடத்துல, சித்ரா என்ன பேசுறோன்னு தெரிஞ்சு பேசு, ஐ மீன் உன் லிமிட்டுக்குள்ள பேசு என்று சர்வா திமிராக கூற, லிமிட்டா, யார்கிட்ட லிமிட்டை பத்தி பேசுற, ஆமா இந்த இடத்துக்கு வரத்துக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு, யூஸ்லெஸ், நீங்க வந்ததே தப்பு, என்கிட்ட திமிரா வேற பேசுறியா என்று அவள் சர்வாவை பார்த்து கேட்க, இந்த பக்கம் கண்ணன் அவனது காலரை இன்னும் இறுக்கமாக பற்றினான். உடனே, கண்ணன், நான் ஏற்கனவே சொன்னேன்ல இவன் ஒன்னுத்துக்கும் லாயக்கில்லாதவன்னு, இவன் பாக்கெட்டை வேணா செக் பண்ணி பாருங்க, கிழிஞ்சு போன 10-20 ரூபாய் தான் ஏதாவது இருக்கும், அதை வச்சுட்டு இங்க வந்திருக்கான் என்று சொல்லிக்கொண்டே சிரித்தாள் சித்ரா. அப்படியா, கமான் பாப்போம், இங்கிருந்து ஏதாவது திருடி இருக்கியான்னு யாருக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டே சர்வாவின் பாக்கெட் மீது கை வைக்கப் போன கண்ணனின் கையை தடுத்தாள் சித்ரா. கண்ணன் அவளை புரியாமல் பார்க்க சர்வாவும் அவளை திரும்பி பார்த்தான். நாங்க ஒன்னு விட்டுடுறோம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்றாள். அவளை சந்தேகத்துடன் பார்த்தபடி, என்ன கண்டிஷன் என கேட்டான் சர்வா. ரொம்ப பெரிய கண்டிஷன்லாம் இல்ல, இப்ப இருந்து நீ என்ன மேடம்னு தான் கூப்பிடணும், என்கிட்ட திமிரா பேசக்கூடாது, அப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுவும் முட்டி போட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் என்று அவள் சொல்லிக்கொண்டே போக, வாட் நான்சென்ஸ் என பற்களை கடித்துக்கொண்டு எரிச்சலுடன் சர்வா சொல்ல, ஏய், அவங்க சொன்னது உன் காதுல கேட்கல, என்ன சொன்னாங்களோ அதை செய், இல்ல இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன் என்று இந்த பக்கம் கண்ணன் வேறு மீண்டும் மீண்டும் சர்வா சட்டையை பிடித்து இழுத்துக்கொண்டு இருந்தான். இருவரையும் சில நொடியில் மாறி மாறி பார்த்த சர்வா சத்தமாக சிரித்தான்.
உங்க 2 பேருக்கும் என்னாச்சு? எதுக்கு இப்படி தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அதில் கடுப்பான கண்ணன், என்ன உன் மனசுல பெரிய இவன் நினைப்பா என்று சர்வாவிடம் மீண்டும் கத்தினான். நான் தான் சொன்னேனே கண்ணன், அடி வாங்காம இவனுக்கு எதுவுமே புரியாதுன்னு. 2 அடி கொடுத்தீங்கன்னா தன்னால நாம சொல்றத கேட்பான் என்று மீண்டும் கண்ணனை உசுப்பேத்திக் கொண்டே இருந்தாள். அவளை ஒரு நொடி பார்த்த கண்ணன் மீண்டும் சர்வாவை கோபமாக பார்த்து, நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள சித்ரா சொன்ன மாதிரி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும், இல்ல உன் கைய காலை உடைச்சு அதுக்கப்புறம் நடக்கவே முடியாத மாதிரி பண்ணிடுவேன் என்று பெரிய ரவுடி போல அவன் மிரட்ட சர்வா அவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. கண்ணன் போல 1000 பேர் வந்தாலும் சர்வாவால் அவர்களை அடித்து வீழ்த்த முடியும். அதனால் கண்ணனை பெரிய விஷயமாகவே சர்வா நினைக்கவில்லை. கூடவே வேலை விஷயமாக இங்கு வந்திருக்கிறான். இந்த மீட்டிங்கை நல்ல முறையில் முடித்துவிட்டு வீடு செல்ல வேண்டும். ஏற்கனவே 2-3 நாட்களாக அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்து சோர்ந்து போய் இருக்கிறான். எனவே சர்வாவிற்கு இப்போது சண்டை போடும் எண்ணமே இல்லை. ஆனால் இன்னொரு புறம் கண்ணனோ 1, 2, 3 என்று எண்ணிக்கொண்டிருந்தவன் எண்ணி முடித்த பிறகுதான் சர்வா தன்னை கண்டுகொள்ளவில்லை என்பதையே கவனித்தான். அதில் கோபமடைந்த கண்ணன், சொல்லிட்டே இருக்கே, அவ்வளோ திமிரா உனக்கு என்று சர்வாவை அடிக்க கை ஓங்கினான். ஆனால் அவன் கை சர்வா கன்னத்தில் படுவதற்கு முன்னர் 3ஆவதாக ஒரு கை அதை தடுத்திருந்தது. கண்ணன் இருவரையும் திரும்பி பார்க்க கோபத்தில் முகம் சிவக்க கண்ணனை முறைத்துக் கொண்டு நின்றார் கரிகாலன். கரிகாலனை இந்த அளவுக்கு கோபத்துடன் சர்வாவே இதற்கு முன் பார்த்ததில்லை. கரிகாலன் சார், நீங்க என்ற அதிர்ச்சியோடு கண்ணன் தடுமாறினான். அவனுக்கு கரிகாலனை நன்றாகவே தெரியும். என்னாச்சு, என்ன நடக்குது என்று கேட்டுக்கொண்டே அடுத்ததாக அங்கு வந்த விக்ரமன், என்னாச்சு கரிகாலன், ஏதாவது பிரச்சனையா என்று கரிகாலனையும் சர்வாவையும் மாறி மாறி பார்த்தார். விக்ரமனைக் கண்டு இன்னும் அதிர்ச்சி அடைந்தான் கண்ணன். பிடித்திருந்த கண்ணனின் கையை உதறித் தள்ளிய கரிகாலன், என்ன காரியம் பண்ண துணிஞ்சிருக்க? நீ மட்டும் அடிச்சிருந்த இந்த நிமிஷம் நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட என்று கண்ணனை கோபத்தில் எரிக்கும் அளவிற்கு முறைத்து பார்த்தார். கரிகாலன், விக்ரமன் இருவரையுமே கண்ணனுக்கு தெரியும். இவ்வளவு பெரிய ஆட்கள் எதற்காக சர்வா பக்கம் நிற்கிறார்கள் என புரியாமல் பார்த்தான். இன்னொரு புறம் சித்ராவிற்கு இவர்கள் யாரையுமே தெரியவில்லை என்றாலும் நடப்பதை வைத்து அவர்கள் பெரிய ஆட்கள் என்பதை புரிந்து கொண்டாள். அவளுக்கும் இப்படிப்பட்டவர்கள் ஏன் சர்வாவிற்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்ற கேள்விதான் தோன்றியது. அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க, என்னாச்சு, ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க என்று தனது மெல்லிய குரலில் கேட்டபடி அங்கு வந்தாள் ஆலியா. அவளை பார்த்ததும் சித்ராவிற்கு பெரிய அதிர்ச்சி. மற்றவர்களை தெரியவில்லை என்றாலும் ஆலியாவை சித்ராவிற்கு நன்றாகவே தெரியும். ஆலியாதான் சித்ராவிற்கு ரோல் மாடல். அவளைப் போல ஆக வேண்டும் என வெறியோடு இருப்பவளுக்கு ஆலியா சர்வா பக்கம் நிற்பது பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஏ கண்ணன், உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ தைரியம் இருந்தா சர்வாவை அடிக்க கை ஓங்கி இருப்ப என்று கரிகாலன் மீண்டும் கோபத்தில் கேட்க கண்ணன் பதில் பேச முடியாமல் அவர்களை பார்த்து பயத்தில் நின்று கொண்டிருந்தான். என்ன, நீ வாழ்ந்து முடிச்சிட்டியா? இதுக்கு மேல உயிரோட இருக்க வேணான்னு நீயே முடிவு பண்ணிட்டியோ? அதுக்காகத்தான் இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கியா என்று விக்ரமன் அடுத்ததாக திட்ட, எனக்கும் அப்படிதான் தோணுது. சாகணும்னா அதுக்கு நிறைய வழி இருக்கு, இதுதான் உனக்கு தெரிஞ்ச ஒரே வழியா என்று அடுத்து கரிகாலன் கேட்க கண்ணன் பயத்தில் நடுங்கி அடுத்த நொடியே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டவன், இல்ல சார், இல்ல, சத்தியமா நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல என்று கெஞ்ச ஆரம்பித்தான். ஏற்கனவே அதிர்ச்சியில் இருந்த சித்ரா இப்போது அவன் செயலில் இன்னும் அதிர்ந்து போனாள். இவங்க எல்லாரும் எதுக்கு இந்த வீணா போன சர்வாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க என்று மீண்டும் மீண்டும் அதையே யோசித்துக் கொண்டு இருந்தாள். சர்வாவிற்கு கூட நடப்பதைக் கண்டு லேசான ஆச்சரியம். தன்னோடு இருப்பவர்கள் தனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள் என்பது அந்த நொடி அவனுக்கு புரிந்தது. கூடவே கண்ணனும் சாதாரண ஆள் இல்லை என்பது இவர்களுக்கெல்லாம் கண்ணனை தெரிந்திருப்பதிலிருந்து புரிந்து கொண்டான். இன்னொரு புறம் கண்ணன் கெஞ்சிக் கொண்டிருக்க, நீ பண்ணுன வேலைக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் என்று கோபமாக கூறினார் கரிகாலன். ப்ளீஸ் சார், எனக்கு நிஜமாவே இவர் யாருன்னு தெரியாது. யாரோ தப்பான நோக்கத்தோட இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைச்சுதான் நான் இந்த பையன்கிட்ட, சாரி, இவர்கிட்ட கோபப்பட்டேன், அது கூட என்று ஏதோ சொல்ல வந்து பாதியோடு நிறுத்திய கண்ணன் சித்ராவை பார்த்து, எல்லாம் இந்த பொண்ணாலதான், இந்த பொண்ணுதான் என்ன தேவையில்லாம இவருக்கு எதிரா திருப்பி விட்டா என்று பழியை தூக்கி சித்ரா மீது போட்டான்.
அதில் இப்போது அனைவரது பார்வையும் சித்ரா பக்கம் திரும்ப, ஒரு நிமிஷம், நீங்க எல்லாரும் ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்" என்று சர்வாவை நோக்கி கை நீட்டியவள், "இவன் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. இவன் ஒரு வீணா போன வீட்டோட மாப்பிள" என்று தேவையில்லாமல் வாயை விட, "ஏய், இன்னொரு வார்த்தை பேசுன அரைஞ்சிருவேன். யார பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க" என்று கையை ஓங்கி அவள் அருகில் சென்ற ஆலியா விரல் நீட்டி எச்சரித்துவிட்டு பின்னால் வந்தாள். சர்வாவை சித்ரா மரியாதை இல்லாமல் பேசுவதை ஆலியாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சித்ராவும் ஆலியா பேசியதில் பயந்து போய் பார்க்க, "அவர் ஒன்னும் வீட்டோட மாப்பிளை இல்ல, எங்களோட பாஸ்" என்று தெளிவாக அனைவருக்கும் கேட்கும்படி கூறினார் கரிகாலன். உடன் இருந்தவர்களும் அதற்கு தலையசைக்க சித்ரா அந்த இடத்திலேயே உறைந்து போனாள். அவளால் நடப்பதை புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. "பாசா? இவனா? சர்வாவா? உங்க பாசா?" என்ற அதே வார்த்தைகளை திரும்ப திரும்பச் சொன்னவள் அதற்கு மேல் பேச முடியாமல் தட்டு தடுமாறி நின்றாள். "இவ்வளவு நடந்த அப்புறமும் எவ்வளோ திமிரா நீ பேசிக்கிட்டு இருக்க? உன் கதை முடிஞ்சது. சித்ரா, அந்த மாடலிங் டீலை பத்தி மறந்துடு. நீ எவ்வளோ சீப்பா பிளான் பண்ணி அந்த டீலை முடிக்க ட்ரை பண்ணுனேன்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன்" என்று கண்ணன் வேறு அவளை திட்ட, அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்தவள், "நோ கண்ணன், ப்ளீஸ், நீங்க அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா என் லைஃபே போயிடும். ப்ளீஸ் கண்ணன், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க" என்று அவள் கெஞ்ச, "லைஃப் போயிடுமா? இந்த சாருக்கு எதிரா என்னை தூண்டி விட்டு என் வாழ்க்கையே அழிக்க பாத்தியே, அப்போ அது மட்டும் சரியா?" என்று திருப்பி கேட்டான். உடனே கண்களை கசக்கிய சித்ரா, "ப்ளீஸ் கண்ணன், ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க" என்று கண்ணனிடம் கெஞ்ச ஆரம்பித்தவள், "சார், நீங்களாவது நான் சொல்றத கேளுங்க, ப்ளீஸ் மேடம்" என்று ஒவ்வொருவராக கெஞ்சிக்கொண்டே இறுதியில் சர்வாவிடம் வந்து நின்றவள், "சர்வா, ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்கிறேன், உன் கால்ல வேணாலும் விழறேன், என் வாழ்க்கையை காப்பாத்து. இவர் மட்டும் இந்த விஷயத்தை வெளியே சொன்னா என் லைஃப், கரியர் எல்லாமே முடிஞ்சிடும்" என்று அவள் கெஞ்சிக்கொண்டே இருக்க, "இந்த டிராமா முடிஞ்சப்புறம் என்னை கூப்பிடுங்க, நான் மீட்டிங் ரூமுக்கு போறேன்" என்று அவள் கெஞ்சுவதை எரிச்சலோடு பார்த்த ஆலியா சர்வாவிடம் கண் அசைவில் ஏதோ சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அவளுடனே விக்ரமன் மற்றும் மற்ற சில நபர்களும் அங்கிருந்து சென்று விட்டனர். கரிகாலன் மட்டும் நடப்பதை பார்க்க அங்கேயே நின்று கொண்டிருந்தார். அடுத்ததாக சர்வா காலில் விழுந்து, "சார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே இப்படி எதுவும் பண்ண மாட்டேன், உங்களை கெஞ்சி கேட்கிறேன்" என்று காலை விடாமல் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கெஞ்ச, அவனிடமிருந்து விலகிய சர்வா, "சரி, உன்னை மன்னிச்சிட்டேன், எந்திரி" என்று கூறினான். அதில் நிம்மதி பெருமூச்சு விட்ட கண்ணன் மெல்ல எழுந்து நின்று சித்ராவை பார்த்து, "சார் வேணும்னா உன்னை மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். உன்னோட மாடலிங் கனவை இன்னியோட மறந்துடு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு" என்று அனைத்திற்கும் காரணமான அவளை முறைத்துக்கொண்டே கண்ணன் சொல்ல, "என்ன கண்ணன், அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு நீங்க இவ்வளோ பிடிவாதமா இருக்கீங்க? சர்வா, அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு" என்று கண்ணனிடம் ஆரம்பித்தவள் சர்வாவிடம் கெஞ்சுதலாக முடித்தாள். நொடிக்கு நொடி தலைகீழாய் மாறும் அவளது செய்கைகளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் சர்வா. தன்னை ஒரு மனிதனாக கூட மதிக்காமல் இருந்தவள் இன்று தன்னிடம் உதவி கேட்டு கெஞ்சுவது சர்வாவிற்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆனால் சர்வா என்ன செய்யப் போகிறான்? சித்ராவிற்கு உதவி செய்வானா? சர்வாவின் உண்மையான அடையாளத்தை சித்ரா வேதிகாவிடம் சொல்வாளா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.